Praise the Lord. Praise the Lord. அனைவருக்கும் ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்பான நேயர்களே, உங்க எல்லாரையும் இந்த ஒரு ஆழமான உரையாடலுக்கு நாங்க அன்போடு வரவேற்கிறோம். ஆமாங்க, ஒவ்வொரு நாளையும் நம்ம ஆண்டவரின் பிரசன்னத்தோடு தொடங்குறது தான் நமக்கு உண்மையான பலத்தை தரும். கண்டிப்பா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நாங்க ஆழமா தியானிக்கவும் அதிலிருந்து வாழ்வழிக்கும் உண்மைகளை கத்துக்கவும் நீங்க கொடுத்த இந்த சிறப்பான நேரத்துக்காக உமக்கு நன்றி. இன்றைய வாசகம் எங்களுக்கு உணர்த்தும் உம்முடைய அளப்பரிய அன்புக்காகவும் சாவை வென்ற உயிர்ப்பின் வல்லமைக்காகவும் உம்மை போற்றுகிறோம். உண்மைதான் ஆண்டவரே. இந்த உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு பெருவிழா நாள்ல நீர் எங்களுக்கு அளிச்ச இந்த உன்னத வாசகத்துக்காக நன்றி. இருளை வென்று சாவை வென்று உயிர்த்தெழுந்த உமது வல்லமைக்காக உம்மை போற்றுகிறோம். குறிப்பா இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்க சிறப்பா ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் காணும் ஒவ்வொரு நேயருக்கும் உமது மன்னிப்பும் குணமாக்குதலும் இரக்கமும் அருளும் முழுமையா கிடைக்கணும்னு மன்றாடுகிறோம். ஆமா, அவங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த ஒரு இருளும் விலகி உம்முடைய உயிர்ப்பின் பேரொளி அவங்க மேல வீசட்டும். இந்த நற்செய்தி வாசகம் வழியாக ஒரு புதிய வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். அவங்க எதிர்கொள்ற ஒவ்வொரு இருளான சூழ்நிலையிலையும் உமது உயிர்ப்பின் பேரொளி பிரகாசிக்கணும். சிறப்பாக விசுவாசமுள்ள பெண்களுக்காகவும் சாட்சிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலும் பலப்பட வேண்டும். ஆமாம், புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களுக்காகவும் அனைத்து விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வாழ்வில் வாழ வேண்டும். மறைபரப்பாளர்களுக்காகவும் நற்செய்தி அறிவிப்பாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் துணிவுடன் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். பாரம் சுமப்பவர்கள் மன்னிப்பை பெற வேண்டும். எங்களுடைய சொந்த பணிக்காக எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் உயிர்த்தெழுதலில் மகிழ்ச்சி அடையவும் புதிய வாழ்வில் வாழவும் கிறிஸ்துவை அனைவருக்கும் அறிவிக்கவும் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா. இந்த உயிர்ப்பின் பெருவிழா வாசகங்களை அலசுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த தொடக்கம் இருக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 5 ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறு பெருவிழாவுக்கான வாசகங்களை ஆழமாக அலச போறோம். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு நம்ம அலச போற விஷயம் யோவான் நற்செய்தி, திருத்தூதர் பணிகள், கொலோசியர் திருமடல், அப்புறம் திருத்தந்தை 14ஆம் லியோ ஆகியோரின் சிந்தனைகளை வச்சு இந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது வெறும் பழைய சரித்திரம் கிடையாது. அது எப்படி இன்னைக்கு நம்ம அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையுதுன்னு பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. முதல்ல இந்த வெற்றி திருநாள்ல யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்துல வர்ற உயிர்ப்பின் நிகழ்வை விரிவாக பார்த்து அது உங்களோட அன்றாட வாழ்க்கை சவால்களுக்கு எப்படி தீர்வாக அமையுங்கிறத பத்தி விவாதிக்க போறோம். நிச்சயமா. ஏன்னா இது வெறும் பழைய நிகழ்வில்ல, இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. எக்ஸாக்ட்லி. சரி, வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா இயேசுவின் கல்லறைக்கு போறாங்க. இருட்டிலேயே கிளம்பிட்டாங்க. அங்கே கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? அதாவது இருள் நீங்கும் முன்பே ஒரு பெண் தனியா ஏன் கல்லறைக்கு செல்லணும்? நம்மில் பலரும் ஒரு பெரும் துயரமோ அல்லது குழப்பமோ வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம ஏதோ ஒன்ன பிடிச்சுக்க இருட்டிலேயே தவிப்பது போல இது இல்லையா? கரெக்ட், அப்படிதான் இது இருக்கு. கண்டிப்பா இது மரியாவோட அந்த அளப்பரிய அன்பை காட்டுது. ஆனா நீங்க கவனிச்சிங்களா, அவர் அங்க எதிர்பார்த்தது இயேசுவோட உடலை, ஒரு இறந்த உடலை. ஆமா, ஆனா அவருக்கு கிடைத்ததோ அந்த அகற்றப்பட்ட கல். அதாவது இருள்ல நாம தேடும் போது நாம எதிர்பார்ப்பது கிடைக்காம போகலாம். ஓ, நம்ம திட்டங்கள் நிறைவேறாம போகலாம். எக்ஸாக்ட்லி. ஆனா ஆண்டவர் நமக்கு அதை விட பெரிய ஒரு விடுதலையை தயார் செய்த வச்சிருக்காருங்கிறது இது உங்களுக்கு உணர்த்துது. வாவ், நம்ம தேடுறது கிடைக்கலனாலும் ஆண்டவர் நமக்காக பெரிய ஒரு விடுதலையா வச்சிருக்கார். இது பார்வையாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். ஆமா, நிச்சயமா. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னா, கல் அகற்றப்பட்டதை கண்டதும் மரியா சீமோன் பேதுருவிடமும்
இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் ஓடி வராங்க. ரொம்ப பதற்றமா ஓடி வராங்க. வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே கொண்டு வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு ரொம்ப பதற்றத்தோட சொல்றாங்க. அவங்க பயம் ரொம்ப நியாயமானதுதான். ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் திருட்டுங்கிற அதிர்ச்சி. உடனே பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டு ஓடுறாங்க. இதுல மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதல்ல கல்லறையை அடைறாரு. ஆனா உள்ள நுழையல. கரெக்ட், உள்ள நுழையல, வெளியே நிக்கிறாரு. உங்களை பொறுத்தவரை பார்வையாளர்களே, வாழ்வில ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க வெளியே நின்னு கவனிக்கிற நபரா அல்லது நேரா பிரச்சனைக்குள்ள குதிக்கிற நபரா? இதுல எது சரின்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்கன்னா மனித இயல்புகள் எப்படிப்பட்டவைங்கிறது திருவிலியம் மிக துல்லியமாக பதிவு செய்து. இதுல ரெண்டுமே தேவைதான். ஓ, ரெண்டு குணமுமே தேவைங்கிறீங்களா? ஆமா, ஆண்டவர் இந்த ரெண்டு விதமான இயல்புகளையும் தன் திட்டத்துக்காக பயன்படுத்துறார். ஆனா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டு பேருமே இயேசுவோட உயிர்ப்பை இன்னும் முழுமையாக புரிஞ்சுக்கல. ஆமா, அவங்களுக்கு முழுசா எதுவும் தெரியாது. ஆனாலும் அந்த பதற்றமான சூழ்நிலையிலையும் அவங்க ஆண்டவரை தேடி ஓடுறது நிறுத்தல. அதுதான் முக்கியம். ஓட்டத்தை நிறுத்தல. இது இன்றைய நவீன உலகில நாம எதிர்கொள்ளும் குழப்பங்களுக்கு ஒரு சிறந்த பாடம். என்னன்னா, பதற்றம் இருந்தாலும் உண்மையை நோக்கி ஓடுவதை நீங்க நிறுத்தக்கூடாது. சூப்பர். குழப்பம் இருந்தாலும் ஓடுறதை நிறுத்தக்கூடாது. சரி, இப்ப நேரா உள்ள குதிச்ச பேதுரு என்ன பாக்குறார்? அங்கே ஒரு முக்கியமான காட்சியை பார்க்கிறார். ஆமா, பேதுரு உள்ள நுழைஞ்சு பார்த்தபோது துணிகள் கிடப்பதை காண்கிறார். இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டு மற்ற துணிகளோடு இல்லாம ஓரிடத்துல தனியா சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. இதுல ஒரு மிகப்பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அதுதான் என் கேள்வியும். ஒருவேளை மரியா நினைச்ச மாதிரி யாரோ உடலை திருடி சென்றிருந்தா அவங்க அவசரத்துல துணிகளை இப்படி அழகாக சுருட்டி வச்சுட்டு போவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. இதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு ஆஹா தருணம். அது என்ன ஆஹா தருணம்? கொஞ்சம் விளக்குங்களேன். மூல மொழியான கிரேக்கத்தோட பின்னணியிலையும் வரலாற்று ரீதியாகவும் பார்த்தா இந்த சுருட்டி வைக்கப்பட்டிருந்த துண்டு ஒரு வலிமையான செய்தியை சொல்லுது. என்ன வார்த்தை அது? அந்த துண்டை சுடாரியோன் அப்படின்னு சொல்றாங்க. அது சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என்பதற்கு என்டிலிசோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்டிலிசோ அப்படின்னா என்ன? அதாவது ரொம்ப கவனமா, எந்த ஒரு பதற்றமும் இல்லாம நேர்த்தியா மடிச்சு வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். வாவ், அப்ப திருடர்கள் கண்டிப்பா இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நேரா இருந்திருக்காது. எக்ஸாக்ட்லி. திருடர்கள் உடலை எடுத்திருந்தா ஒரு குழப்பமான, அதாவது ஒரு கேரோட்டிக் சூழல் இருந்திருக்கும். உடலோட சேர்த்து தூக்கிட்டு தான் ஓடி இருப்பாங்க. அப்ப அந்த இடம் அலங்கோலமா இருந்திருக்கும். ஆமா, ஆனா இங்க ஒரு தெய்வீக அமைதியும் ஒழுங்கும் இருக்கு. இது திருடப்பட்ட உடல் அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் விட்டு சென்ற சான்று. இந்த கேட்கும் போதே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஒரு இருண்ட கல்லறைக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு ஒழுங்கு. கண்டிப்பா இது பார்வையாளர்களுக்கு ஒரு பெரிய பாடம். ஆமா, பார்வையாளர்களே, உங்க வாழ்வில இன்று பல காரியங்கள் அலங்கோலமா குழப்பமா இருக்கலாம். நிம்மதி திருடப்பட்டுடுச்சுன்னு பதறிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் செயல்படும் இடத்துல எப்போதும் ஒரு ஒழுங்கு இருக்கும். இந்த கல்லறையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த துண்டு போல உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் விட்டு சென்றிருக்கும் சிறு நம்பிக்கையின் அடையாளங்களை நீங்க கவனிக்கணும். அது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். அந்த சின்ன வெளிச்சத்தை நம்ம அடையாளம் காணணும். ஆமா, ஆனா இங்கதான் அடுத்த முரண்பாடு வருது. என்னது அது? இதன் பிறகு முதல்ல வந்த மற்ற சீடரும் உள்ள செல்கிறார். அவர் கண்டார், நம்பினார். ஆனா 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆமா, இது மிகவும் ஆச்சரியமா இருக்கு. அவர்களுக்கு மறைநூல் வாக்கு இன்னும் புரியல. ஆனாலும் அவர் நம்பினார் என்று வாசகம் சொல்லுது. அதாவது புரியாம எப்படி நம்ப முடியும்? தர்க்க ரீதியா இது எப்படி சாத்தியம்? இது மிகச்சிறந்த கேள்வி. மனித மூளைக்கும் ஆன்மீக விசுவாசத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு அழகான போராட்டம் இது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். என்னன்னா, அவர் மரியாவோட வார்த்தைகளை முதல்ல நம்பல. ஆனா அந்த துணிகளை பார்த்தவுடன், அந்த நேர்த்தியான தெய்வீக ஒழுங்கை பார்த்தவுடன் உடல் திருடப்படலைங்கிறது புரிஞ்சுக்கிட்டார். ஆமா, ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குங்கிறத நம்ப தொடங்கினார். முழுமையான இறைவாக்கு அவருக்கு அப்போ புரியாவிட்டாலும் அந்த வினாடியில் அவர் கண்ட சான்று அவரை விசுவாச பாதையில் அடியெடுத்து வைக்க செய்தது. ஓ, அப்போ முழுமையா புரியலனாலும் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸாக்ட்லி. நீங்களும் உங்க வாழ்வில் ஆண்டவர் செய்யும் எல்லாவற்றையும் உடனே முழுமையா புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இது ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம். ஆமா,
உங்களுக்கு தெரிந்த சிறு வெளிச்சத்தை கொண்டு நம்ப தொடங்குங்க. புரிதல் காலப்போக்கில் ஆண்டவரால் உங்களுக்கு வழங்கப்படும். வாவ், விசுவாசம்ங்கிறது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் வர்றதில்ல, நம்பிக்கையில எடுத்து வைக்கிற முதல் அடிதான் விசுவாசம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அருமையான ஒரு பயணம் இது. இருள தொடங்கின தேடல் இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்துல வந்து நிக்குது. அந்த வெறுமையான கல்லறை அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கலாம். சரி, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார் போல அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம். ஆனா வெறும் நிம்மதியோ நம்பிக்கையோ ஒரு மனுஷனை ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக நின்னு மரண தண்டனையை ஏத்துக்கிற அளவுக்கு தைரியசாலியா மாத்துமா? பயந்து ஓடின பேதுரு எப்படி திடீர்னு இவ்ளோ தைரியமான சாட்சியா மாறினாரு? இந்த இடத்துலதான் நீங்க கேட்ட கேள்விக்கான விடை திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரத்துல கிடைக்குது. அங்க என்ன சொல்லிருக்கு? பேதுரு சொல்லுத கவனிங்க. பேதுரு பேச தொடங்குற அந்த முதல் பகுதியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். யோவான் திருமுழுக்கு பற்றி பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதும் நடந்தவை உங்களுக்கு தெரியும்னு பேதுரு அங்குள்ளவங்களுக்கு நினைவூட்டுறார். அதாவது மக்கள் எல்லாருக்கும் அந்த நிகழ்வு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தார். கடவுள் அவரோடு இருந்ததால் அவர் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார்னு அந்த வாசகம் ரொம்ப அழகா சொல்லுது. இங்க நாம ஒரு விஷயத்தை உற்று கவனிக்கணும். வல்லமை, அதாவது பவர் அப்படின்னு சொன்ன உடனேயே உலகத்தோட பார்வையில அது என்ன? ஒரு நாட்டை அடக்கி ஆள்றது, இல்ல தப்பு செஞ்சவங்களை தண்டிப்பது, அப்படி இல்லைன்னா தன்னோட அதிகாரத்தை பணபலத்தை காட்டுறது. இதுதான் நம்ம ஊர்ல நாம பாக்குற வல்லமை. சரியா சொன்னீங்க. அதிகார வர்க்கத்தோட அணுகுமுறை அதுதான். ஆனா இந்த வாசகத்துல ஆண்டவரின் வல்லமை அப்படிங்கிறது நன்மை செய்வது, அப்புறம் விடுவிப்பது அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்துல ரோமையர்களோட ஆட்சியில அதிகாரம் அப்படிங்கிறது வாழ்முனையில இருந்துச்சு. பயமுறுத்துறது தான் வல்லமை அப்படின்னு அந்த சமூகம் நம்புச்சு. ஆமா, படைபலம் தான் பவர்னு கணச்சாங்க. அதேதான். ஆனா ஆண்டவர் இயேசு தன்னுடைய தூய ஆதியின் வல்லமைய எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. ஒடுக்கப்பட்டவங்களை தூக்கிவிட, நோயுற்றவர்களை குணமாக்க பயன்படுத்துறாரு. வல்லமைங்கிறது ஆதிக்கம் செலுத்துறதுக்காக இல்ல, அது சேவை செய்யறதுக்காகங்கிறத அவர் ஆணித்தரமா நிரூபிக்கிறாரு. அப்போ இந்த அலகையின் கொடுமைன்னு பேதுரு சொல்றாரே, இதை நம்ம எப்படி இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு பொருத்தி பார்க்கறது? ஏன்னா இதை கேட்கும்போது நமக்கு ஏதோ பழங்காலத்துல பேய் பிடிச்சவங்களை மட்டும் அவர் குணமாக்கினாருன்னு தோணுது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நவீன உலகத்துல இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண மனிதருக்கு அவரோட அன்றாட வாழ்க்கையில இந்த அலகையும் கொடுமை எப்படி பொருந்தும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அலகையின் கொடுமை அப்படிங்கிறது வெறும் பழங்காலத்து சிக்கல் கிடையாது. இன்னைக்கு உங்களை அறியாமலே உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற எந்த ஒரு விஷயமுமே அலகையின் கொடுமை தான். ஓ, அப்ப அடிமைத்தனம் தான் அதோட மைய கருத்து. ஆமா. உதாரணமா பாத்தீங்கன்னா, உங்களையே நீங்க மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து உருகி தவிக்கிற தாழ்வு மனப்பான்மை, யாரோ செஞ்ச துரோகத்தை நினைச்சே மன்னிக்க முடியாம உங்களுக்குள்ளேயே வளர்த்துக்கிற கசப்புணர்வு. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களை மீறி நீங்க அடிமையாய் கிடைக்கிற சில தவறான பழக்க வழக்கங்கள், செல்போன் ஸ்கிரீனுக்குள்ளேயே தொலைஞ்சு போற உங்களோட நிம்மதி, இது எல்லாமே ஒரு வகையான அடிமைத்தனங்கள் தான். கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறைக்குள்ள பல பேர் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. வெளியில இருந்து பார்க்க சுதந்திரமா நடமாடுற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பல சங்கிலிகளால நம்ம கட்டப்பட்டிருக்கோம். சரியா சொன்னீங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளை உடைக்கிற வல்லமை தான் இயேசுவோட வல்லமை. கடவுள் ஆண்டவர் இயேசுவோட இருந்ததால் அவர் நன்மை செய்தார்னு பேதுரு சொல்றார்னா அது ஏதோ ஒரு பழைய காலத்து ரெக்கார்டு கிடையாது. அப்போ அது இன்னைக்கும் நமக்கு நடக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நீங்க இன்னைக்கு அதே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது உங்களுடைய அந்த கண்ணுக்கு தெரியாத அடிமைத்தனங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிற அதே தூய ஆவியின் வல்லமை உங்களுக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களை விடுவிக்கிறது மூலமா நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, அவங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு கருவியா மாறுவீங்க அப்படிங்கிறது தான் இதோட ஆழமான அர்த்தம். அதாவது ஒருத்தர் விடுதலை ஆகும்போது அவரே பல பேருக்கு விடுதலையின் கருவியா மாறுறாரு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. ஆமா, அது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி வேலை செய்யும். சரி, அடுத்த பகுதிக்குள்ள நாம நுழைவோம். இயேசு யூதர்களின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் செய்த அனைத்துக்கும் நாங்கள் சாட்சிகள்னு பேதுரு சொல்றாரு. மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள், ஆனா கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார்னு பதிவாகி இருக்கு. இங்கதான் நற்செய்தியோட மையமே இருக்கு. இயேசு அனைத்து மக்களுக்கும் காட்சி அளிக்கல.
மாறாக சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே காட்சியளித்தார்னு பேதுரு சொல்றார். உலகமே பார்க்க அவரை சிலுவையில அவமானப்படுத்தி கொன்னாங்க. ஆமாம், பகிரங்கமான ஒரு மரணம் அது. அப்படி இருக்கும்போது உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஏன் அவ்வளோ பிரைவேட்டா சில பேருக்கு மட்டும் காட்சி அளிக்கணும்? ஒரு பெரிய அரசியல்வாதியோ அல்லது தலைவரோ தான் ஜெயிச்சத ஊருக்கே சொல்லணும்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசுவுக்கும் உலகத் தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உலகத்தோட பார்வை எப்படின்னா, தன்னை எதிர்த்தவங்க முன்னாடி தன்னுடைய வெற்றியை பறைசாற்றி அவங்கள பயமுறுத்தி பணி வைக்கணும்னு நினைக்கும். பாத்தீங்களா, நான் யாரு தெரியுமான்னு கெத்தா போய் நிக்கணும்னு தோணும். மனித இயல்பு அதுதான். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் பயத்தின் மூலமா மனிதர்களை தம் பக்கம் ஈர்க்க விரும்புறதில்ல. அவர் சிலுவையில அறையப்பட்ட போது உலகமே பார்த்தது உண்மைதான். ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தன்னை எதிர்த்தவங்களுக்கும் காட்சி அளிச்சிருந்தாருன்னா மக்கள் பயத்தினால அவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களே தவிர அன்பினால் அல்ல. ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அப்போ பயத்தின் அடிப்படையில வர்ற விசுவாசம் ஆண்டவருக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. பயத்துல வர்றதுக்கு பேரு விசுவாசம் கிடையாது, அது வெறும் அடிமைத்தனம். ஆண்டவர் எப்போதும் ஒரு ஆழமான உறவுக்கு, அதாவது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் தன்னை ஒரு காட்சி பொருளாக்க விரும்பல. அவர் தன் சீடர்களோடு உங்களோடு ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்த விரும்புறார். உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். அந்த சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. ஆமா, இங்க எனக்கு இன்னொரு சிந்தனை வருது. பேதுரு சும்மா நாங்க அவரை பார்த்தோம், அவர் உயிரோட வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்கு குறிப்பா அவரோடு உண்டு குடித்தோன்னு அந்த சாப்பாட்டு விஷயத்தை இவ்வளவு ஆணித்தரமா பதிவு செய்யணும்? இதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் வரலாற்று மற்றும் இறையியல் காரணம் இருக்கு. முதல் நூற்றாண்டுல இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பல தவறான கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சது. குறிப்பா இயேசு உடலோடு உயிர் தெழல, அவர் வெறும் ஒரு ஆவியா ஒரு மாய தோற்றமா தான் வந்தாருன்னு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது அவர் ஒரு நிழல் மாதிரி வந்தாருன்னு நம்பினாங்களா? ஆமா, ஆனா ஆவிகளுக்கு எலும்பும் சதையும் கிடையாது. ஆவிகளால மீன் சாப்பிட முடியாது. அதனாலதான் பேதுரு ரொம்ப தெளிவா நாங்க அவரோடு உண்டு குடித்தோன்னு சொல்றாரு. இது வெறும் உருவகம் கிடையாது. ஆண்டவர் உண்மையாவே சதையும் ரத்தமுமா தன்னுடைய காயங்களோட தான் உயிர் தெழுந்தார் அப்படிங்கறத நிரூபிக்கிற ஒரு வரலாற்று சான்று தான் இந்த உணவு அருந்திய நிகழ்வு. அது மட்டும் இல்ல, யூதர்களுடைய கலாச்சாரத்துல ஒருத்தரோடு சேர்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது வெறும் பசிய ஆத்துற விஷயம் கிடையாது. அது ஒரு மாபெரும் உடன்படிக்கை. சேர்ந்து சாப்பிடுறது ஒரு உறவின் அடையாளம். ஆமா, நான் உன்னை முழுமையா ஏத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விரோதமும் இல்ல, நாம ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கறத வெளிப்படுத்துற ஒரு மிக உயர்ந்த செயல் அது. இது அப்படியே நம்ம நேயர்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். நீங்க சொன்னதை கேட்கும்போது ஆண்டவர் ஏதோ தூரத்துல மேகங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கடவுள் கிடையாது. அவர் நம்மோட அன்றாட வாழ்க்கையில, நம்ம வீட்டு சாப்பாட்டு மேஜையில, நம்மோட சாதாரண தினசரி போராட்டங்கள்ல நம்மோடு உட்கார்ந்து உறவாட விரும்புறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. உண்மைதான். உங்களோட அந்த சாதாரண, சில நேரங்கள்ல ரொம்ப குழப்பமான அன்றாட வாழ்க்கையில தான் ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புறாரு. ஆமா, நீங்க தனியா இல்ல அப்படிங்கறத இந்த உண்டு குடித்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. ஆண்டவரோட உயிர்ப்பு அப்படிங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேம்ல நடந்த ஒரு சரித்திரம் மட்டும் கிடையாது. அது இன்னைக்கு இப்போ உங்களோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிஜம். சரி, இந்த வாசகத்தோட கடைசி பகுதிக்கு வருவோம். பேதுரு தன்னுடைய சாட்சியத்தை இதோட முடிச்சுக்கல. அவர் அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளையை பத்தி பேசுறாரு. வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதான் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு மிகப்பெரிய பொறுப்பா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு. நடுவர், அதாவது ஒரு ஜட்ஜு அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுல என்ன தோணும்? நீதிமன்றம், கூண்டு, நம்முடைய தப்பையெல்லாம் விரல் நீட்டி சுட்டி காட்டி நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரு கடுமையான நபர். ஆமா, சாதாரணமா நீதிமன்றம் போனாலே ஒரு நடுக்கம் வந்துரும் நமக்கு. தப்பு செஞ்சா தண்டனை நிச்சயம் அப்படிங்கிற ஒரு பயம்தான் அந்த வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஆனா இங்க ஒரு முரண்பாடு இருக்கு பாருங்க. நமக்கு குற்றவாளி கூண்டுல நிறுத்தி தீர்ப்பிடும் நடுவர் யாருன்னா, நமக்காக தன் உயிரையே சிலுவையில கொடுத்த அதே இயேசுதான். இந்த ஒரு சிந்தனை குற்ற உணர்ச்சியில தவிக்கிற ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்கும்.
இதுதான் ஒட்டுமொத்த நற்செய்தியோட உச்சக்கட்டம். இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் எப்படின்னா, ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட அவரை நிரந்தரமா முத்திர குத்தி சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிற ஒரு உலகமா மாறிடுச்சு. ஆமா, ஒரு தடவை கீழே விழுந்துட்டா முடிஞ்சது கதைன்னு தூக்கி போட்டுருவாங்க. சரியா சொன்னீங்க. திரும்ப உங்களை எந்திரிக்க விடாத அளவுக்கு உலகம் உங்களை தீர்ப்பிடும். ஆனா ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட நடுவர் கிடையாது. அவர் நீதியின் நடுவர் மட்டுமில்ல, இரக்கத்தின் சிகரம். அவர் உங்களுடைய பாவங்களை பார்த்து தண்டனை கொடுக்கிறவர் கிடையாது. அந்த பாவங்களுக்கான தண்டனைய தானே சிலுவையில ஏத்திக்கிட்டவர். இதை கேட்கும்போது பல பேருடைய மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரம் இறங்குறத உணர முடியுது. இன்னைக்கு பல பேர் ராத்திரி தூக்கம் இல்லாம தவிக்கிறதுக்கு காரணமே இந்த குற்ற உணர்ச்சி தான். கண்டிப்பா. கடந்த கால நினைவுகள் அவங்கள தூங்க விடாது. நான் இவ்ளோ பெரிய தப்பு செஞ்சிட்டனே, இதுக்கு மன்னிப்பே கிடையாதா? ஆண்டவர் என்னை ஏத்துப்பாரா? என் கடந்த காலம் என்ன சும்மா விடாதே அப்படின்னு ஏங்குறவங்க ஏராளம். அவங்களுக்கு இந்த வாசகம் என்ன சொல்லுது? அவங்களுக்கு தான் இந்த வாசகம் ஒரு மாபெரும் நற்செய்தியா மாறுது. பேதுரு சொல்றாரு, அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அனைவரும். அவர் யாரையும் பிரிச்சு பார்க்கல. பணக்காரன், ஏழை, நல்லவன், கெட்டவன்னு எந்த பாகுபாடும் இல்ல. ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, உங்க கடந்த காலம் எவ்வளவு இருட்டா இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது. அவர் பேரால கிடைக்கிற இந்த பாவ மன்னிப்பு முற்றிலும் இலவசமான ஒரு விடுதலை. அதாவது நாம சம்பாதிக்க வேண்டிய விஷயம் கிடையாது இது. கண்டிப்பா கிடையாது. அதுக்காக நீங்க பெரிய பெரிய காணிக்கைகள் கொடுக்க வேண்டியதில்ல, மலமலையா ஏறி இறங்க வேண்டியதில்ல. உடைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே என்ன மன்னியுன்னு கேட்கிற இந்த ஒரு நொடியில உங்களுடைய எல்லா பாரங்களும் நீக்கப்படுது. இத பேதுரு சொல்றதுல ஒரு தனித்துவமான அழகு இருக்குன்னு தோணுது. ஏன்னா இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி இதே பேதுரு தான் எனக்கு இயேசுவை யாருனே தெரியாதுன்னு 3 முறை மறுதலிச்சாரு. ஒரு நண்பனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சாரு பேதுரு. ஆமா, சேவல் கூவியதும் அவர் மன உடைஞ்ச அழுதாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த குற்ற உணர்ச்சியில் அவர் எவ்வளவு அழுதிருப்பாரு. ஆனா அதே பேதுரு ஆண்டவரோட மன்னிப்பு பெற்றவுடன் எந்த அளவுக்கு தைரியமா மாறி அவரால் மன்னிப்பு கிடைக்கும், நாங்களே சாட்சிகள்னு உறுதியோட நிக்கிறாரு. தான் அனுபவிச்ச அந்த இலவசமான மன்னிப்ப, அந்த விடுதலைய இப்ப உலகத்துக்கே பறைசாற்றுறார். அவர் தன் வாழ்க்கையே ஒரு சாட்சியாங்க வைக்கிறார். பேதுருவுடைய வாழ்க்கையில நடந்த அந்த மாற்றம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் நடக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறார். உங்களோட குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்க வெளியே வந்து அந்த விடுதலையின் சுவைய நீங்களும் அனுபவிக்கணும். அந்த விடுதலையை அனுபவிச்சவங்களால தான் பேதுரு மாதிரி தைரியமா மத்தவங்களுக்கு சாட்சியா நிக்க முடியும். ரொம்ப ஆழமான தெளிவான விளக்கங்கள். இதத்தான் திருத்தந்தை 14ஆம் லியோ மிக ஆழமாக விளக்குகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது ஒரு யோசனையோ அல்லது கோட்பாடோ அல்ல, அது நமது விசுவாசத்தின் அடித்தளமாக இருக்கும் ஒரு நிகழ்வு. ஆமா, கோட்பாடுக்கும் நிகழ்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசத்தை வெறும் ஒரு தத்துவமா, ஒரு கோட்பாடா மட்டும்தான் பாக்குறாங்க. அது ஏன் ஆபத்தானது? நான் விளக்குறேன். ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு சரியாப்படும். கடவுள் அன்பானவர், நன்மை செஞ்சா நன்மை நடக்கும், இதெல்லாம் நல்ல கோட்பாடுகள் தான். கேட்க நல்லா இருக்கும். ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு பெரிய புயல் அடிக்கும் போதோ, ஒரு தீர்க்க முடியாத வியாதி வரும்போதோ, ஒரு பெரிய விபத்து நடக்கும் போதோ, அல்லது தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒருத்தரை இழக்கும் போதோ, இந்த கோட்பாடுகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிடும். உண்மைதான். கடவுள் அன்பானவர்னா எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு மனம் கேள்வி கேட்கும். கோட்பாடுகள் இருட்டுல நமக்கு வெளிச்சம் தராது. இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. கோட்பாடுகள் நம்மளை ஏமாற்றிடும். ஆனா ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் அது வரலாற்றில் நடந்த ஒரு கல்வெட்டு மாதிரி. எக்ஸாக்ட்லி. இயேசுவின் உயிர்ப்பு ஒரு நிகழ்வு. அது வரலாற்றில் நடந்து முடிந்துவிட்ட ஒரு உண்மை. மரணம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பதிவு. ஆமா, அந்த நிகழ்வின் மேல நம்ம விசுவாசத்தை கட்டும்போது எந்த புயல் வந்தாலும் அந்த விசுவாசம் ஆடாது. ஏன்னா அது கற்பனை இல்ல, நிஜம். ஆமா, அந்த என் ஆண்டவர் சாவை வென்றார், அவரோடு உண்டு குடித்த சாட்சிகள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற அந்த ஆணிவேர் தான் சீடர்களுக்கு எந்த மரண தண்டனையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுத்தது. உண்மைதான். நேர்களே, இத கொஞ்சம் உங்களோட பொருத்தி பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழற உலகத்துல நமக்கு முன்னாடி எத்தனையோ சவால்கள் இருக்கு. சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, சிலருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலை, சிலருக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம். ஆமா, நிறைய சவால்கள். இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம விசுவாசம் வெறும் கட்டுக்கதைகள் மேலேயோ தத்துவங்கள் மேலேயோ கட்டப்படல.
அது நிஜமா சரித்திரத்துல நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வின் மேல கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை தரணும். நிச்சயமா நம்ம பலவீனமான மனித தன்மைக்கு இந்த பாஸ்கா செய்தி ஒரு பெரிய குணமளிக்கும் மருந்தா இருக்குன்னு திருத்தந்தை சொல்றாரு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். சொல்லுங்க. இந்த உயிர்ப்பு நிகழ்வு வரலாற்றுல நடந்துருச்சு, ஓகே. ஆனா இது இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி மாத்தணும்? அதுக்கு கொலோசியர் திருமடல் 3ஆம் அதிகாரம் என்ன விடை சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொலோசே நகரம் ஒரு பெரிய வர்த்தக மையமா இருந்துச்சு. அங்கே பல தத்துவங்கள், பலவிதமான மத நம்பிக்கைகள், கடுமையான உணவு பழக்க வழக்கங்கள், ஏன் வானதூதர்களை வழிபடுற பழக்கம் கூட இருந்துச்சு. ஓ, வானதூதர்களை வழிபடுற அளவுக்கு போயிட்டாங்களா? ஆமா, மக்கள் தங்கள் ஆன்மீக வாழ்வுல எதையோ சாதிக்கணுங்கிறதுக்காக தங்களை நாமே தண்டிச்சுக்கிறத மாதிரியான உலகளாவிய விதிகளை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அதனாலதான் பவுல் சிறையிலிருந்து அவங்களுக்கு எழுதுறாரு, நீங்கள் தவறான திசையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மண்ணை பார்ப்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு. வாவ்! ஆக இந்த முதல் வசனம் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துது. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஆமா, ரொம்ப உறுதியான வார்த்தைகள். இந்த இடத்துல நாடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமா நாம ஒரு பொருளை தேடுறத போல தெரியல. ஏதோ காணாம போன சாவிய தேடுற மாதிரி இல்ல. இதோட உண்மையான அழுத்தம் என்னவா இருக்கும்? ரொம்ப நல்ல கேள்வி. திருவிவிலியத்தோட அசல் கிரீக்க மொழியில பார்த்தீங்கன்னா, நாடுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஜிதேயோ, அதாவது சேதேயோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சேதேயோ. ஆமா, இதுக்கு அர்த்தம் ஏதோ கிடைக்கும் போது எடுத்துக்கலான்னு சாதாரணமா ஆசைப்படுறது கிடையாது. இது ஒரு விஷயத்தை முழு ஈடுபாட்டோடு தொடர்ச்சியா தேடுறது. ஒரு தீவிரமான தேடல்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ஒரு மனுஷன் பாலைவனத்துல பயங்கர தாகத்தோட தண்ணியை தேடுறத போன்றது. அல்லது ஒரு பெரிய புதையல் இந்த வயல்ல இருக்குன்னு தெரிஞ்சா ஒருத்தன் எப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த நிலத்தை வாங்க துடிப்பானோ அந்த துடிப்பை குறிக்குது. ஓ, அப்போ அது சும்மா ஒரு விருப்பம் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. நீங்க கிறிஸ்துவோடு உயிர் பெற்றவர்கள்னா அந்த உயிர்ப்பின் இயல்பு உங்களுடைய அன்றாட தேடலையே மாத்தணும்னு பவுல் சொல்றாரு. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 2ஆம் வசனம் இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலக சார்ந்தவை பற்றிய எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. இத கேக்குற உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி எழலாம். எனக்கும் இந்த கேள்வி இருக்கு. இது நடைமுறைக்கு சாத்தியமா? என்ன மாதிரியான கேள்வி? அதாவது, நான் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்துல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னு வச்சுப்போம். என் மேலாளர் ஒரு வேலையை முடிச்சு கொடுக்க சொல்லி என்ன நெருக்கிறாரு. எனக்கு ஒரு டெட்லைன் இருக்கு. ஆமா, இன்னைக்கு நிறைய பேரோட நிலைமை இதுதான். அந்த நேரத்துல நான் எப்படி மேலுலகத்தை பற்றி எண்ணிட்டு இருக்க முடியும்? நான் என் வேலையை விட்டுட்டு வானத்தை பார்த்துட்டு இருந்தா என் வேலையும் போயிடும், நாளைக்கு என் குடும்பத்தோட தேவைகளையும் சந்திக்க முடியாது இல்லையா? உலக பொறுப்புகளை துறந்திட சொல்லுதா இந்த வாசகம். நீங்க கேக்குறது மிக முக்கியமான ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்வி. திருவிவிலியம் நமது உலக கடமைகளை விட்டுவிடும்படி ஒருபோதும் சொல்லல. அப்போ வேலையை விட்டுட்டு மலைக்கு போக சொல்லல? கண்டிப்பா சொல்லல. நீங்க வேலையை விட்டுட்டு மலைக்கு சென்று தியானம் செய்யணுங்கிறது இதோட பொருள் கிடையாது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க அசல் மொழியான கிரேக்கத்துல பவுல் பயன்படுத்தின ஃப்ரெனேயோ, அதாவது பிரனேயோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ப்ரோனேயோ, அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு உங்கள் மனதை நிலைநிறுத்துங்கள் அல்லது உங்கள் முன்னுரிமைகளை மாற்றுங்கள்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல வேர்ல்ட் வியூ அல்லது ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். முன்னுரிமைகளை மாத்துறதுனா நான் செய்யற வேலையை எப்படி அணுகிறது? எனக்கு சற்று முரண்பாடா தோணுதே. இதை இப்படி பார்க்கலாம். உங்களுடைய கம்ப்யூட்டர்ல அல்லது அலைபேசியில உள்ள ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். ஆமா, ஆண்ட்ராய்டு, iOS மாதிரி. கரெக்ட். ஒரு அலைபேசியோட ஓஎஸ் சரியா இருந்தாதான் அதுக்குள்ள இருக்கிற எல்லா செயலிகளும், அதாவது ஆப்ஸ் சரியா இயங்கும். உண்மைதான். பவுல் சொல்றது என்னன்னா, மேலுலக சார்ந்தவற்றை எண்ணுவது அப்படிங்கிறது உங்களுடைய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை மாத்துறது போல. ஓ, உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க நண்பர்கள் இவையெல்லாம் அந்த ஓஎஸ்குள்ள இயங்குற செயலிகள், ஆப்ஸ். உங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு அந்த ஓஎஸ் பரலோகத்தின் அன்பாலும் நேர்மையாலும் நீதியாலும் நிரப்பப்பட்டிருக்கும் போது நீங்க செய்யற அந்த சாதாரண அலுவலக வேலை கூட ஒரு புனிதமான செயலா மாறிடுது. வாவ், இது ரொம்ப அழகான ஒரு உதாரணம். ஆமா, உங்க மேலாளர் நெருக்கடி கொடுக்கும் போது வேலை பறிப்போய் விடுவேங்கிற உலகளாவிய பயத்துல, அதாவது எர்த்லி ஓஎஸ்ல நீங்க அந்த வேலையை செய்யறது இல்ல. அப்போ எப்படி செய்வோம்?
மாறாக நான் செய்யற இந்த வேலையை முழு நேர்மையோடு ஆண்டவருக்கு செய்வது போல செய்யறேன்னு ஒரு பரலோக பார்வையில ஹெவன்லி ஓஎஸ்ல செய்றீங்க. இத நான் இப்படி பாக்குறேன். நாம வாழும் உலகத்தை விட்டு ஓட தேவையில்லை. ஆனா அந்த உலகத்துல நாம எப்படி வாழ்றோங்கிறதுக்கான அடித்தளத்தை மேலுலகத்துல இருந்து பெறுறோம் இல்லையா? மிக சரி. உலக சார்ந்தவற்றை நாடுறேன். கண்டிப்பா. என் குடும்பத்துல எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலைனாலும் பொறுமையோடு அன்பு செலுத்துவேன்னா அங்கே பரலோகம் வெளிப்படுது. 100% உண்மை. நாம இவ்வுலகில செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் மேலுலகத்தோட தரநிலைகளோட ஸ்டாண்டர்ட்ஸோட செய்யறதுதான் மேலுலக சார்ந்தவற்றை நாடுவது. இது நம்முடைய தினசரி வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவையும் மாத்திடுது. ரொம்ப அருமையான விளக்கம். இந்த தெளிவான பார்வைக்கு சென்ற பின்பு அடுத்த வசனமான 3ஆம் வசனம் நம்மளை இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்குது. ஆமா, 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. நமது பார்வை ஏன் மேலுலக சார்ந்து இருக்கணுங்கிறதுக்கான காரணத்தை இங்க பவுல் ஆணித்தரமா சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது அப்படின்னு. இந்த வசனம்தான் இந்த ஒட்டுமொத்த பகுதியோட மைய புள்ளி. கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் அப்படிங்கிற வார்த்தை மிகப்பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக விடுதலையை தரக்கூடியது. ஆனா சாவுங்கிற வார்த்தையை கேட்டாலே ஒரு பயம் வருமே. இது உடல் ரீதியான மரணத்தை குறிக்கல. உங்களுடைய பழைய பாவ இயல்பு, மற்றவர்களை வீழ்த்தி நான் முன்னேறணுங்கிற ஈகோ, உலக ஆசைகள், மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்குற மனப்பான்மை, இவையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து விட்டன. உங்களின் பழைய நான் இப்போ இல்ல. அங்கே வர அந்த அடுத்த வரி, உங்கள் வாழ்வு கடவுளிடம் மறைந்திருக்கிறது. இத இன்றைய சோசியல் மீடியா அல்லது சமூக வலைத்தள உலகத்தோடு இணைச்சு பார்த்தா எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப சரியான ஒப்பீடு. இத கேக்குற நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்க அலைபேசியை செக் பண்றீங்க? இன்னைக்கு மனுஷங்க தங்களோட ஒவ்வொரு அசைவையும் சமூக வலைத்தளங்கள்ல காட்டிட்டே இருக்காங்க. ஆமா, எல்லாமே இப்ப வெளிப்படையா மாறிடுச்சு. நான் எங்க சாப்பிடுறேன், எங்க செல்றேன், நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டி மற்றவங்களோட அங்கீகாரத்தை தேடுறாங்க. இத நாம வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா அந்த வேலிடேஷன் தான் இப்போ பலருக்கும் மூச்சு காத்து மாதிரி ஆகிடுச்சு. என் புகைப்படத்திற்கு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை காமெண்ட்ஸ் வந்திருக்குங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு பலருடைய மனநிலையே அன்றைய நாளோட மகிழ்ச்சியே அமையுது. நீங்க சரியா சுட்டி காட்டினீங்க. தங்களை நிரூபிக்கணுங்கிற ஓட்டத்துல மனுஷங்க இன்னைக்கு மிகவும் களைப்படைந்து விடுறாங்க. ஆனா பவுல் பயன்படுத்துற அந்த மறைந்து அப்படிங்கிற வார்த்தையோட மூலச்சொல் கிரிப்டோ, அதாவது கிரிப்டோ. ஓ, கிரிப்டோ கரன்சி சொல்றோமே, அந்த மாதிரி வார்த்தையா? அதேதான். அதுக்கு மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது அல்லது இரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். இதை ஒரு நவீன உருவகத்தோட ஒப்பிட்டு சொல்லணும்னா இது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் சர்வர் போல. ஓ, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே, அது கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது உங்களுடைய அலைபேசி பழுதாகிவிட்டாலோ அல்லது வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளானாலோ நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய முக்கியமான தரவுகள், டேட்டா அனைத்தும் பாதுகாப்பான ஒரு கிளவுட் சர்வர்ல சேமிக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். போன் தொலைஞ்சாலும் டேட்டா பத்திரமா இருக்கும். அதே போலதான் உலகத்தோட பார்வையில உங்களை ஒருவன் விமர்சிக்கலாம், உங்க பதவி பறிக்கப்படலாம், சமூகம் உங்களை ஒதுக்கலாம், அந்த பூமிக்குரிய ஆப் தற்காலிகமா செயலிழக்கலாம். ஆனா உங்களுடைய உண்மையான அடையாளம், உங்களின் உண்மையான மதிப்பு, அதாவது உங்க கோர் டேட்டா இந்த உலகத்தோட சர்வர்ல இல்ல, அது ஆண்டவருடைய சர்வர்ல மிக பாதுகாப்பா வைக்கப்பட்டுள்ளது. அதை யாரும் திருட முடியாது, அழிக்க முடியாது, ஹேக் செய்யவே முடியாது. எப்பேற்பட்ட மாபெரும் விடுதலை இது! இத கேக்குற உங்களுக்கே ஒரு நிமிஷம் இது எவ்வளவு பெரிய நிம்மதியை தருது அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. உலகத்தோட லைக்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையே இல்ல. மனுஷங்க உங்களை பாராட்டலன்னாலும், நீங்க செய்யற சின்ன சின்ன தியாகங்களை உங்க குடும்பம் கவனிக்கலனாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்க வாழ்வு கடவுளிடம் மறைந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற முழுமையான பாதுகாப்பு. நான் இனி உலகத்தோட பார்வைக்காக நடிக்க தேவையில்லைங்கிற விடுதலை. ஆமா, இந்த விடுதலையை நாம உணரும் போது உலகத்தோட நிராகரிப்புகள் நம்மளை எளிதில் காயப்படுத்தாது. நாம கிறிஸ்துவுக்குள் மறைஞ்சிருக்கிறதால நாம பாதுகாப்பா இருக்கிறோம். இது தற்காப்புக்காக நாம ஒளிஞ்சிக்கிற இடம் கிடையாது. இது நமது அதிகாரத்தோட, நமது அடையாளத்தோட பிறப்பிடம். ரொம்ப ஆழமான விளக்கம். இந்த உண்மையான அடையாளம் இப்ப மறைஞ்சிருக்கு, சரி. ஆனா அது எப்பவுமே இப்படியே மறைஞ்சிருக்க போறதில்ல. ஒரு நாள் இது முழுமையா வெளிப்படும் அப்படிங்கறத 4ஆம் வசனம் மிக தெளிவா ஒரு மாபெரும் எதிர்பார்ப்போடு கூறுது. நிச்சயமா. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர்,
அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இங்கே பவுல் மிக கவனமா வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வு தருபவர் அப்படின்னு மட்டும் சொல்லாம கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அப்படின்னு அசல் மொழியில அர்த்தம் வரும்படி எழுதியிருக்காரு. ஓ, அவர் வெறும் வாழ்வை கொடுக்கிறவர் மட்டும் இல்ல. ஆமா, அவர் வெறுமனே நமக்கு வாழ்வை மேம்படுத்தி தரும் ஒரு கருவி கிடையாது. அவர்தான் நமது வாழ்வே. அவர் இல்லாம நமக்கு இருப்பென்பதே இல்ல. அந்த அடுத்த பகுதி தான் என்னை மிகவும் ஆழமா தொட்டுச்சு. அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள்னு. இத கேக்குற நீங்க இன்னைக்கு உங்க வாழ்வுல பல வலிகளை சந்திச்சிட்டு இருக்கலாம். குடும்பத்துல உறவு சிக்கல்கள், தீராத நோயின் போராட்டம், யாருக்கும் சொல்ல முடியாத பொருளாதார தட்டுப்பாடு, தனிமை, அல்லது உங்களின் திறமைகள் தொடர்ந்து நிராகரிக்கப்படும் வலி அப்படின்னு பலவற்றை கடந்து வரலாம். இதெல்லாம் இன்னைக்கு பல பேர் அனுபவிக்கிற நிஜமான வலிகள். ஆமா, என் வலிகளை யாருமே பார்க்கவில்லையே, என் நேர்மைக்கான பலன் இங்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு நீங்க உள்ளுக்குள் அழுதுட்டு இருக்கலாம். இந்த உலகத்தோட சவால்கள் உண்மையானவைதான், ஆனா அவையே இறுதியானவை கிடையாது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது செத்து போனத போல, மறைந்து போனத போல தான் தெரியும். வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். கரெக்ட். ஆனா அது ஒரு நாள் செடியா, மரமா, பூவா வெளிப்படும். நமது வாழ்வும் இப்போ கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கு. ஆனா கிறிஸ்து மீண்டும் வெளிப்படும் போது அவர் மகிமையோடு வருவார். அப்போ அவரோடு நாமும் மகிமையில வெளிப்படுவோம். அந்த மகிமை அல்லது மாட்சி அப்படிங்கிறது என்ன? அது ஏதோ தலையை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தோன்றுவது மட்டும்தானா? இல்ல, அது ரொம்ப குறுகிய பார்வை. மாட்சி அப்படிங்கிறது ஒரு பொருளோட அல்லது ஒரு நபரோட முழுமையான பரிபூரணமான வெளிப்பாடு. மனிதனா படைக்கப்பட்டதோடு முழுமையான நோக்கம் அங்கு நிறைவேறது. அதாவது ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சாரோ அந்த நிலைக்கு திரும்புறதா? மிகச்சரி. பாவத்தாலும் நோயாலும் கவலைகளாலும் சிதைக்கப்பட்ட நமது இயல்பு முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு நாம உண்மையில எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரோ அந்த முழுமையான அழகுடன் நாம வெளிப்படுவோம். வாவ்! இதை கேட்கும் போதே படும் பாடுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய மாட்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்க கண்ணீர்கள் அனைத்தும் துடைக்கப்படும். உங்க அடைஞ்ச அவமானங்களுக்கு பதிலா கிறிஸ்து உங்களை உலகத்தின் முன் மாட்சியோடு நிறுத்துவார். இதை கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது. ஆமா, இருள் அப்படிங்கிறது முடிவல்ல, அது ஒளியின் ஆரம்பம். மரணம் என்பது முடிவல்ல, அது நிலைவாழ்வின் தொடக்கம். இதுதான் உயிர்ப்பின் உண்மையான உறுதியான செய்தி. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை! நாமும் நமது போராட்டங்களையே, இந்த உலகத்தோட நிராகரிப்புகளையே பார்த்துட்டு இருக்காம நமது திசை காட்டிய மாத்தி கிறிஸ்து வீட்டிற்கும் மேலுலகத்தை நோக்கி பார்வையை திருப்பணும். நமது பார்வை மாறும்போது நமது சவால்களை நம்ம சந்திக்கும் விதம் மாறுது. நம்ம உலகத்தோட அங்கீகாரத்தை தேடி ஓடுற ஓட்டம் நின்னு ஒரு ஆழமான அமைதி நமக்குள்ளே பிறக்குது. உண்மையாவே இது நம் அன்றாட வாழ்வுக்கு தேவையான ஒரு மாபெரும் வெளிச்சம். இந்த மேலுலக சார்ந்த பார்வை வந்த உடனே நம்ம வாழ்க்கையில இருக்கிற சிலுவைகளை, அதாவது நம்ம பாடுகளை நம்ம பார்க்கிற விதமே மாறிடுது. எப்படி மாறுது? இங்கதான் திருத்தந்தை லியோவின் இன்னொரு ஆழமான சிந்தனையே நம்ம இணைச்சு பார்க்கணும். அவர் சொல்றாரு, பாஸ்கா பண்டிகை நமது வாழ்வில் உள்ள சிலுவைகளை முற்றிலுமாக அழித்து விடுவதில்லை, ஆனால் அந்த சிலுவைகளை தோற்கடிக்கிறது. நான் இங்க ஒரு நிமிஷம் உங்களை நிறுத்த விரும்புறேன். அழிப்பதில்லை, ஆனால் தோற்கடிக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. ஆமா, ஆனா ஒரு சாதாரண நேயருக்கு இது எப்படி புரியும்? என் வாழ்க்கையில ஒரு பெரிய துயரம் இருக்கு, அந்த துயரத்தை ஆண்டவர் அழிக்கல, ஆனா தோற்கடிச்சிட்டாருன்னு சொன்னா அந்த வலி இன்னும் இருக்குமே. அப்புறம் எப்படி அது தோற்கடிக்கப்பட்டதா ஆகும்? இதோட உண்மையான மெக்கானிசம் என்ன? இத நான் ஒரு தழும்போடு ஒப்பிட்டு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது, ஒரு ஆழமான காயம் படுது. ஓகே, அந்த காயம் உங்களை கொன்றிருக்கலாம், ஆனா நீங்க சிகிச்சை எடுத்து அந்த காயம் ஆறிடுது. இப்போ உங்க உடம்புல ஒரு பெரிய தழும்பு இருக்கு. அந்த தழும்பு உங்க உடம்ப விட்டு அழியல, அது அங்கேதான் இருக்கு. ஆமா, ஆனா அந்த தழும்புக்கு இப்போ உங்களை கொல்ற சக்தி கிடையாது. முன்னாடி அது ஒரு மரணத்தின் அடையாளம், ஆனா இப்போ அது நீங்க உயிர் பிழைத்ததன் அடையாளம், ஒரு சாட்சி. வாவ்! காயம் தழும்பாக மாறுகிறது, வலி ஒரு சாட்சியாக மாறுகிறது. அதுதான் சிலுவையை தோற்கடிப்பது. ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் அவமானம், வலி. ஆனா உயிர்ப்புக்கு பிறகு அவர் உடம்புல அந்த ஆணிகளின் தழும்புகள் அப்படியே தான் இருந்துச்சு. ஆமா, அவர் சீடர்களுக்கு அந்த தழும்புகளை தானே காட்டினாரு. கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் அந்த சிலுவை ஒரு தண்டனையின் சின்னமா இல்ல, அது மீட்பின் சின்னமா மாறிடுச்சு. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களும் அப்படியே தான் இருக்கும், ஆனா அது உங்களை மனதளவுல அழிக்க முடியாது. ஏன்னா உயிர்ப்பு உங்க சிலுவைகளை தோற்கடித்து விட்டது. இது எவ்வளவு பெரிய விடுதலை!
இதுதான் நம்மளோட துயரம் நிறைந்த சிலுவை பாதைய ஒளியின் பாதையான ஒளிப்பாதையா மாத்துது இல்லையா? மிகச் சரியாக சொன்னீர்கள். திருத்தந்தை இதைத்தான் வயா லூசிஸ் என்று அழைக்கிறார். இருள் நிறைந்த பாதை வெளிச்சமான பாதையாக மாறுகிறது. ஆமா, இந்த உலகத்துல நிறைய சிலுவைகளை நம்ம சுமந்துகிட்டு இருக்கலாம். நோய்கள், கடன்கள், உறவுகள்ல விரிசல்கள்னு பல சிலுவைகள். கண்டிப்பா. ஆனா இந்த உயிர்ப்பின் நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, நம்ம சொந்த வாழ்க்கையை ஒரு புதிய புரட்சிக்கு உட்படுத்தணும். இந்த உலகத்துல நடக்கிற அநியாயங்களை பார்த்து பயந்து ஓடாம நற்செய்தியின் வெளிச்சத்தை கொண்டு ஒரு மென்மையான அதே சமயம் ஆணித்தரமான தைரியத்தோடு உலகத்தையே மாற்றுவதற்கு நம்மள நாமே தயார்படுத்தணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆழமான தேடல் நிஜமாவே நம்ம ஆன்மாவை தட்டி எழுப்புற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆமாம். இரண்ட கல்லறையில விடியற்காலையில ஏற்பட்ட அந்த பதற்றமும் பயமும் ஒரு சின்ன நேர்த்தியாக மடித்து வைக்கப்பட்ட துணியால எப்படி ஒரு பெரிய நம்பிக்கையா மாறுச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் உயிர்ப்பு அப்படிங்கிறது வெறும் தத்துவமோ கோட்பாடோ அல்ல. அது இயேசுவோட கூட உட்கார்ந்து சாப்பிட்டு குடிச்ச ஒரு நிஜமான வரலாற்று நிகழ்வுன்னு பார்த்தோம். அந்த வரலாற்று நிகழ்வு தான் பயந்து ஓடின சீடர்களை உலகமே வியக்கிற அளவுக்கு தைரியமான சாட்சிகளா மாத்துச்சு. ஆமா. கடைசியா நம்மளோட மொபைல் ஓஎஸ் அப்டேட் ஆகிற மாதிரி மேலுலக சார்ந்த எண்ணங்கள் எப்படி நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ம சுமக்கிற அந்த பாரமான சிலுவைகளை அழிக்காமலேயே அவற்றை எப்படி ஒரு தழும்பா, ஒரு சாட்சியா, ஒரு ஒளிப்பாதையாக மாற்றுது அப்படிங்கறதையும் ரொம்ப ஆழமா சிந்திச்சோம். நேர்களே, இந்த உயிர்ப்பெண் பெருவிழா நன்னாள்ல உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கொஞ்ச நேரம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. சொல்லுங்க. உங்கள் வாழ்வில் தற்போது எந்த விஷயம் ஒரு கல் மூடப்பட்ட இருண்ட கல்லறை போல தெரிகிறது? உங்களுக்கு புரியாத ஒரு இழப்பா இருக்கலாம், தீர்க்க முடியாத வியாதியா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு இருட்டா இருக்கலாம். ஒருவேளை அந்த மாபெரும் இழப்புக்குள்ள அல்லது அந்த இருட்டிற்குள்ளதான் ஆண்டவர் தன் ஒளிப்பாதையை உங்களுக்காக அமைதியாக ரொம்ப நேர்த்தியாக தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் உணர முடிகிறதா? நிச்சயமா. அந்த மடிக்கப்பட்ட போர்வை உங்களுக்காகவும் அங்க அமைதியா காத்திருக்கலாம். உங்கள் வலிகளும் தோற்கடிக்கப்பட்டு ஒரு மாபெரும் சாட்சியாக மாறலாம். யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இது எல்லாரும் தங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. சரி, இப்போ ஒரு முடிவு ஜெபத்தோட இதை நிறைவு செய்யலாம். கண்டிப்பா. எங்களுக்கு உயிர்ப்பின் நம்பிக்கையை தரும் அன்பு ஆண்டவரே, இந்த நற்செய்தி வாசகம் வழியாக புதிய வெளிச்சத்தை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. நாங்களும் பழைய இயல்புகளை களைந்து உமது ஒளியில் புதிய மனிதர்களாக வாழ அருள் தாரும். இன்று இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உம் உயிர்ப்பின் வல்லமை இறங்கட்டும். அவர்கள் தங்கள் சவால்களை உம் பார்வையில் எதிர்கொள்ள அருள் தாரும். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற மாபெரும் நம்பிக்கையை அவர்கள் உள்ளத்தில் விதைத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக.
வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியே உயிர் வாழ்வே. ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார்.